மாண்பு உறுப்பினர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, டெல்டா மாவட்டங்களில் சென்ற வாரம் பெய்த திடீர் மழையால் சுமார் 2000 ஏக்கரில் விளைந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து முளையிட்டுள்ளது. ஆகவே இது இரண்டு குறித்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இதை பதிவு செய்து கொள்கிறோம். அறிவிப்புக்கு அமைச்சரவரிடமிருந்து அரசிடமிருந்து பதில் வந்தோடு விரிவாக விவாதிப்பதற்கு நான் அனுமதி அளிப்பேன். இதோடு மென்ஷன் பண்ணியது போது இன்றைக்கு 13 உறுப்பினர்கள் பேச வேண்டாம். 6 மானிய கோரிக்கைகள் நான் விவாதத்துக்கு எடுத்துக்கோ. 2026-27 ஆண்டுக்கான மாண்பு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் முதல்வர் மாண்புமிகு பேரவை உறுப்பினர் திரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து பயிர்கள் பாதிப்படைந்திருக்கு நிவாரணம் வழங்கும் என கூறியிருந்தார். இது குறித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக சில விவரங்களை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். 2026 ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகத்திற்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய மழை அளவு 185.6 மில்லிமீட்டர். ஆனால் 23/8/2026 வரை இயல்பை விட 18% குறைவாக 151.4 மில்லிமீட்டர் மட்டுமே கிடைத்துள்ளது. இந்நிலையில் கடந்த 20/8/2026 முதல் டெல்டா உள்ளிட்ட சில மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய லேசான மழை மிதமான மழை பெய்து வருகிறது. இதில் கடந்த 20/8/2026 அன்று காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாரத்தில் சுமார் 180 ஏக்கர் பரப்பளவிலும், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் வட்டாரத்தில் 0.81 ஹெக்டேர் பரப்பிலும் அறுவடைக்கு தயாராக இருக்கும் குறுவை நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாகப்பட்டினம் உள்ளிட்ட இதர டெல்டா மாவட்டங்களில் தற்போது பயிர் பாதிப்பு இல்லை. எனினும் பயிர் நிலை தினசரி கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பயிர் பாதுகாப்பு ஏற்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டங்களில் தற்போது வறண்ட வானிலை நிலவி வருவதால் குறுவை நெல் நடை அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது 150.81 ஹெக்டேர் பரப்பளவில் சாய்ந்துள்ள பயிர்கள் நிலையை பொறுத்து ஓரிரு நாட்களில் அறுவடை செய்யப்படும் என்று சம்பந்தப்பட்ட மாவட்ட வேளாண்மை மற்றும் இணை இயக்குநர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் தென்மேற்கு பருவ காலத்தில் எல்நினோ விளைவினால் நிகழும் வானிலை மாற்றங்கள் ஏற்படும் பயிர் பாதிப்பு மற்றும் மழைப்பொழிவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பயிர் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அரசு விதிகளின்படி 33% மற்றும் அதற்கு மேல் பாதிக்கப்பட்ட பயிருக்கு நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்கெடுப்போம். மானிய கோரிக்கை எண் 34 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மாண்புமிகு பள்ளிக்கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 34 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 17,246 கோடியே 59,85,000, மூலதன கணக்கில் 11,331 கோடியே 20,18,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,284 கோடியே 79,03,000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். வெட்டு தீர்மானங்கள் மொழிதல். மாண்பு உறுப்பினர் பி.கே. சேகர்பாபு அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் டாக்டர் வை. முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார், மாண்பு வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு முனைவர் எம்.எச். ஜவஹர்லால் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி.வி. மார்கண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் அவர்கள் ஏற்கனவே படித்தவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் எம். ராஜு நீங்க இருங்க. மாண்பு உறுப்பினர் மாண்பு உறுப்பினர் இன்னும் படிக்கல. மாண்பு எம்.எச். ஜவஹர்லால் அவர்கள் இருக்கையில் இருக்கிறார். மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் அகிரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் எம். போஜராஜன், மாண்பு உறுப்பினர் திருமதி லதா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஏ.பி. ஜெயசங்கர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஹரிபாஸ்கர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் மாண்பு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் இருக்கிறார். மாண்பு உறுப்பினர் க. கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ரா. இளங்கோ அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் எஸ். எம். சுகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் அவர்கள் இருக்கிறார். மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் மு. திராவிடமணி அவர்கள்
மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க மாரிமுத்து அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் OS மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆ குட்டி என்கிற சுதாகர் அவர்கள் இருக்கையில். மாண்பு உறுப்பினர் வே சம்பத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சி கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் EC கோவிந்தராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் GR வசந்தவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் EC கோவிந்தராஜன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் GR வசந்தவேல் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் சு பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் PS சீனிவாசன் அவர்கள் இருக்கையில். மாண்பு உறுப்பினர் R செல்லசுவாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ வெங்கடாச்சலம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி ல ஜெயசுவா லட்சுமிகாந்த் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க மோகன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் R காமராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அர சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் KK கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் த சாமிநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் பூண்டி K கலைவாணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க அண்ணா பூண்டி கலைவாணன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் க அண்ணாதுரை அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் N அசோக்குமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் ஆசை வில்வன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சிவ வி மையநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள்